எனக்கு வயசு 60க்கு மேலே ஆயாச்சு. ஆனால் என்ன இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் சொல்கிறேன். பொய் சொல்ல தெரியாது, பொய் சொல்லவும் மாட்டேன் உங்களுக்கெல்லாம். ஆனால் நான் கல்யாணம் முடிஞ்சு என்னைய கோயம்புத்தூர் கூப்பிட்டு போனவ. அங்கே என்னுடைய மாமனார், நான், எங்கள் வீட்டுக்காரது, என் குழந்தை 4 பேர் இருக்கோம். எங்கள் வீட்டுக்காரது, நான், எங்கள் மாமனார், என் குழந்தை 4 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ரூமில் தான் படுக்கணும். எல்லாம் சமைக்கிறது எல்லாம் நல்ல ஒரு ரூம், பெரிய ரூம் தான். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் கதவு கூட சரியில்லை. உண்மையை சொல்லுவேன். கோயம்புத்தூரில் குட்டிக்கவுண்டம்பதின்னு ஒரு ஏரியா, அதில் கொஞ்சம் அவுட்டரில் தான். அப்போ என்ன பண்ணேன்னா, நான் மட்டும் தான் வீட்டில் இருப்பேன். என் மாமனாருக்கு இருந்த சந்தேகம்னா, அவையெல்லாம் எங்கேயும் போயிடுவாங்க, வேலை கிளைக்கு போவேன். சின்ன பையன்தான், அவன் குழந்தை, அவனும் போயிடுவான். எங்கள் வீட்டுக்காரரும் அவியலுக்கும் என்ன ஒரு 20 வயசுக்கும் கம்மி தான். எல்லாருமே வேலைக்கு போவேன், நான் இருப்பேன். அங்கே பக்கத்தில் ஒரு கவுண்டர் வீடு தான். அம்மா வந்து சண்டைன்னா சண்டை. என் மாமனார், நீ இந்த கையை இப்படி ஒரு நாள் நீங்கள் பொய்ன்னு நினச்சாலும் சரி, நெசம்னு நினச்சாலும் சரி, பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தேன் வெளியே இருந்து, கையை இப்படின்னே இந்த கையில் குப்பை இந்த பாத்திரம் கழுவுன அசிட்டு இருந்தோடனே இப்படி என்னன்னா முடிய, அதுக்கு நீ எங்கேயோ போகிறவனை கூப்பிடுதான்னுட்டார். எனக்கு நான் செம்ம கோபம், அழுவேன். எனக்கு அங்கே யாருமே சொந்தம் இல்லையே, இவ 4 பேர் தான் இருக்கவ. நானும் ரொம்ப திட்டிட்டேன். இங்கே என்ன உங்கள் பையன் இல்லையா, நான் எதுக்கு கூப்பிட போகிறேன்னு அப்படி இப்படின்னு எனக்கு அப்போ சின்ன பிள்ளை, நானும் 20 வயசு தான். என்ன சொல்லனே தெரியாது. திட்டிட்டேன். திட்டி என்னை அடித்து அவர் எங்கள் மாமனார் அடித்து, நான் அதுவும் ஒரு 8 நாளாக சொல்கிறாரு. நானும் பொறுத்துக்கிட்டே இருக்கேன். பொறுத்தாய் வா பற்றியா, அப்படி போனவ எப்படி கேட்பாம்பார், திருப்பி கேட்பான்னு சொல்லுவார். அதனால தான் நானும் திட்டிட்டேன். கடைசியில் என்னை அடிச்சிட்டாரு. அடித்து ஒரு நாள் சட்டையை பிடிச்சி அவரை நான் பிடிச்சிட்டேன். பிடிச்சாலும் நான் வந்து என்னை ரொம்ப அடிக்காரு. ஆம்பளையால் நானும் அவரும் மட்டும்தான் இருக்கோம். கடவுள் பற்றிலாம் கடவுள் இருக்கார். அந்த கவுண்டர் முன்னாடி பக்கத்து வீட்டில் இல்லை. அந்த நேரத்தில் வந்து வண்டியில் வந்து இறங்கிட்டவ. இறங்கி நல்லா திட்டி, அதுக்கு ஒரு இந்த ஸ்டோரியை கொஞ்சம் முழுசும் கேளுங்க. அப்படி பண்ணாவ. அப்புறம் ஒரு நாள் நான் இந்த வீடு கதவு சரியில்லைன்னு சொன்னேன்ல, நாய் வந்து அரிசி இழுத்துட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு என்னை ரொம்ப திட்டுதாரு. மீராங்குளத்துக்கு அனுப்பிட்டா, அங்கே இங்கேன்னு ரொம்ப ரொம்ப திட்டுதாரு. நீ உங்கள் ஊருக்கு தான் அனுப்பிட்டா, உங்கள் அப்பா அம்மைக்கு அனுப்பிட்டான்லாம் சொல்கிறாரு. நானும் பொறுத்து பார்த்துட்டு என்னால் முடியவே இல்லை. சண்டை வந்தவுடனே நான் பேசினோடனே சண்டை வந்தவுடனே அவர் எங்கள் வீட்டில் எல்லாத்தையுமே காணாமல் போயிட்டவ ஒரு 3 நாளாக. அப்புறம் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, நான் வந்து இந்த கவுண்டர் வீட்டில் தான் படுத்தேன். நான் ஒத்தையால் அந்த வீட்டில் படுக்க முடியாதுன்னுட்டு பயந்துக்கிட்டு அப்படி இருந்தம்மா. கடைசியில் வந்து என்னைய எங்கள் வீட்டுக்காரரையும் காணாமல் போயிட்டாவ, அவியலும் போயிட்டாவ, எல்லோரும் போயிட்டாவ. ஒத்தையில் அந்த வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அன்றைக்கி என்ன சொன்னேன் பற்றிலாம், ஒரு நாள் என்னை திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு இருந்து அந்த பஸ்ஸில் ஏறி போனதும் எங்கள் வீட்டுக்காரர் தான். அன்றைக்கி என்னை விட்டுட்டு போகும்போதும் இவளும் சேர்ந்து போயிட்டாவ. அப்படியாப்பட்ட புருஷங்கிட்ட தான் நான் இருந்து இப்போ 3 பிள்ளை பத்து. அந்த முதல்ல அடிக்கும்போதெல்லாம் குழந்தை இல்லை, ஒரு பிள்ளையும் இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு குழந்தை இந்த திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் விடும்போது ஒரு குழந்தை இருந்துச்சு. என்னை பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கே நடந்து போய் வேறு பஸ்ஸில் ஏறி போயிட்டான்னு சொன்னானே. அப்போ இப்போ 3 குழந்தை இருக்குது. நல்லா தான் இருக்கும். அதே புருஷன் கூட தான் இருந்து நல்லபடியாக இருக்கும். இந்த உலகத்தில் என்னதையுமே எல்லாமே நான் சொல்கிறது உண்மை தான். போய் சொல்லதுக்கு எனக்கு வராது, நான் சொல்லவும் மாட்டேன். அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த உலகத்தில் எதையும் கொண்டு போகிறதில்ல. நல்லபடியாக எல்லோரும் ஒரு புருஷன் கூட இருந்து நல்லபடியாக இருந்தேன்.